கிடையாது. சொன்னார்கள், ஆயிஷா சொல்லி காட்டுகிறார்கள், நபியுடைய சுன்னத்தான தொழுகையாக தொழுதிருக்கிறார்கள். சிறப்பையும் சொல்லி காட்டினார்கள். யார் அவ்வாறு தொழுவார்களோ ஹர்ரமல்லாஹு அலைஹின்னார், அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷமான அந்த பெருமை எங்கள் ஊருக்கு மட்டுமல்ல, இந்த உடனூரை பகுதிக்கு மட்டுமல்ல, முழு கண்டி மாவட்டத்திற்குமே ஒரு சமூகத்திற்கு உண்மையில் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய விஷயம். அந்த அதிதி, நாங்கள் அழைத்திருக்கும் அந்த அதிதி எங்கள் பள்ளி வாயிலுக்கு இப்போது வந்திருக்கிறார். அவரை நான் இந்த பள்ளிவாசலின் இந்த பகுதிக்கு முன்பகுதிக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவர் யாரும் அல்ல, உமைர் ஃபாரூக். பௌதிக விஞ்ஞான துறையிலே அவர் எடுத்திருக்கின்ற பெருப்பேறு நீங்கள் அநேகமாக அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அந்த பெருப்பேறு எங்களோட ஊருக்கு மட்டுமல்ல, இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, கண்டி மாவட்டத்திலேயே முதலாம் இடத்தை அவர் பெற்றிருக்கின்றார். அதிலே படித்து அவர் டிஸ்ட்ரிக்டிலே, கண்டி டிஸ்ட்ரிக்டிலேயே முதலாம் எடுப்பது என்பது லேசான விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், கண்டியிலே உள்ள பிரபலமான பாடசாலைகள் எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பிள்ளையை அந்த பாடசாலையில் சேர்ப்பதற்காக எவ்வளவு அலைவார்கள், கியூவில் நிற்பார்கள். எத்தனையோ இன்ஃபுளுன்ஸ்களை பாவித்து அந்த பாடசாலையில் தனது பிள்ளையும் சேர்ப்பதற்காக கண்டி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அவ்வளவு பேர் ட்ரை பண்ணக்கூடிய பாடசாலைகள் கண்டியிலே ஹை ஸ்கூல், தர்மராஜ், கிங்ஸ்வுட், சில்வெஸ்டர், இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய பாடசாலைகள். இந்த பாடசாலைகளில் இருந்துதான் இவ்வளவு காலமும் அந்த ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள மேலுள்ள பிள்ளைகள் ஹை ஸ்கூல்ல அப்படிலாம் ஸ்கூல்ல இருப்பாங்க. அவர்களை எல்லாத்தையும் மீறி எமது பகுதியில் உள்ள இந்த அல்மனார் கலையகத்திலே படித்த, ஓலவெளியிலே 9A ரிசர்ச் எடுத்த, லியாவோடு தொடர்பு கொண்டு அவருடைய உயர்தர தரத்தை அவர் கண்டினியூ பண்ண அந்த மாணவன் எவ்வளவு போட்டி போட்டு எவ்வளவு பேரையும் மிஞ்சி அந்த தகுதியை, அந்த புகழை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இவர் எடுத்திருக்கின்ற இந்த ரிசல்ட்ஸ், பௌதிக விஞ்ஞான துறையிலே இவர் எடுத்திருக்கின்ற ரிசல்ட்ஸ் அல்மனார் பாடசாலையின் சரித்திரத்திலே இல்லை. அது அவர்தான் முதலாவது. பெருமையோடு செல்லக்கூடிய அந்த மாணவனை பெற்றுக் கொடுத்த அந்த தாய் தகப்பனுக்கும் எங்களுடைய ஊரில் உள்ள நாங்கள் பிறந்தவர்களுக்கும் எங்களுக்கு அதில் பெருமை இருக்கின்றது. அதோடு அவரோட எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அவர் எங்கே எல்லாரையும் விட எங்களுக்கு அந்த பெருமை இருக்கின்றது. அவர் படித்தது இந்த அம்பரப்புழை ஊரில் தான். எமது பள்ளிவாசலுக்கு தொடர்பான எமது பள்ளிவாசல் அவருடைய இந்த மாநிலத்தின் இந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் தான் அவருடைய வகுப்புகள் நடந்தது. அவருடைய பாதங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் பட்டிக்குது. அந்த வகையிலே இந்த ஊரிலே அலைந்து திரிந்த ஒரு மாணவன் இன்று எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றான். மத்திய மாகாணத்துக்கு, கண்டி டிஸ்ட்ரிக்டுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய சமூகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். எனவே அந்த வகையிலே இது மாதிரி பிள்ளைகளை நாங்கள் கல்விக்காக உற்சாகப்படுத்துவதில் எமது நிர்வாகம் எப்போதும் பின்னின்றதில்லை. நாங்கள் இதற்கு முன்பு எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம். எமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எமது பள்ளிவாசலுக்கு பல வகையிலே அந்த உமை அவள் இந்த சரித்திரத்திலே பௌதிக விஞ்ஞான துறையிலே உண்மையில் இந்த ஜஸாக்குமுல்லாஹ். அதேபோல் இந்த பெருமையை தந்த அந்த மாணவனின் தந்தை அவர்களுக்கும் ஒரு பெண்ணோடைய அமைந்தது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். அதேபோல் அந்த மாணவனுக்கான ஒரு சிறிய அன்பளிப்பு தொகையை அல்ஹம்துலில்லாஹ் அதனை அடுத்து
வெறும் நான் ஒன்று எடுக்கல, நீங்கள் தான் இதாகி தருவீங்க. இஸ்லாம் வலைக்கும். அது கையில் வச்சு இல்லை, வெளியே கிடைக்கும், வெளியே கிடைக்கும். அல்ஹம்துலில்லா, ஒரு சிறந்த ஒரு பெருவேர் எடுத்தனாக நான் நினைக்கிறேன். இதுக்கான ஒரு இந்த 13 வருஷ பயணத்தில் முதலாவதாக நான் தரம் 1க்கு அன்னூர் ஆரம்ப வித்தியாலயத்தில் சேர்ந்தேன். அதிலிருந்து தரம் 5 வரை அங்கே கல்வி கற்றேன். அங்கு புலமை பரிசில் பரீட்சையை எதிர்கொண்டேன். அதில் 154 புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்தேன். அல்ஹம்துலில்லா. அத்துடன் நான் தரம் 6ற்காக வேண்டி அல்மனார் தேசிய பாடசாலைக்கு சேர்ந்தேன். அதிலிருந்து இன்று வரை கற்று வருகிறேன். அதில் கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையிலும் முகம் கொடுத்து அதிலும் 9A சித்தி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லா. அதோடு A லெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பௌதிகவியல் விஞ்ஞான பிரிவை தெரிவு செய்து அதனுடைய மேலதிக கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஏர் சயின்ஸ் காலேஜிலும் கல்வி கற்று 3 என்ற ரிசல்ட்டை அதான் கண்டி மாவட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லா. இந்த வெற்றியை பெறுவதை நான் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெறுவதற்கான காரணமாக முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. அதோடு என்னோட இருந்து எப்பயுமே எனக்கு அன்பு காட்டிய எனது தாய் தந்தை அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றி செல்ல கடமைப்பட்டேன். அதோடு எனக்கு கற்றுத்தந்த பாடசாலை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள் தேவையான நேரத்தில் தேவையான அறிவுரைகளை தந்து நேர்வழிப்படுத்தி பெரு வரங்காட்டியும் எனது பின்னால் இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நான் ஏலெவலுக்காக வேண்டி ஏலெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்வதற்காக வேண்டி வெளியூர் ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்த நேரம் பிரின்சிபல் சார் சொன்னார். மிஜாஸ் சார் அந்த நேரம் இது முன்னாள் பிரின்சிபல் MJ மிஜாஸ் நலிமி அவர்கள், இல்லை நீங்கள் இங்கே அல்மனார்லேருந்தே படிங்கோ அப்படி அவ்வாறு கூறி லியாவிலும் கற்பதற்கு அனுமதி தந்து அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அதோடு இந்த ஏலெவல்ன்ற 2 வருஷ பயணத்தில் முக்கியமாக கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி உதவியாக இருந்தது லியா சயின்ஸ் காலேஜுக்கு இந்த இடத்துல நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா கல்வி நடவடிக்கையில் முக்கியமான விடயங்கள் எல்லாம் நான் லியா சயின்ஸ் காலேஜ் டீச்சர் மார்க்கின் தான் எடுத்துக்கொண்டேன். நண்பர்கள் துவா செய்த உள்ளங்கள் அனைத்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி செலுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மேலும் இந்த பாராட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்த இந்த உடுனுவர மஸ்ஜிதுல் அக்பர் நிர்வாக சபை தலைவர் ஷேக் ரிஸ்வி ஆஜர் அவர்களுக்கும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் ஊர் ஜமாத்தினருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.